ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஜிகே எலக்ட்ரிக்கல்ஸ் கோபி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ மேலே போடுற சீலிங் ஃபேன் இருக்குங்களா, அதுக்குள்ளே என்ன இருக்குது, எப்படி அதை ஃபிட் பண்ண போகிறோம், அப்புறம் ஃபிட் பண்ணி எப்படி ஓட வைக்கிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு வீட்டிலேருந்து கட்டிட்டு வந்தேன். காயில் போயிடுச்சுங்க. காயில் கட்டிட்டு வந்தாச்சு. இனிமேல் அதை ஃபிட்டிங்ஸ் பண்ணுறதா நான் வீடியோவாக போட போகிறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்கு போகலாம். இதுதாங்க ஃபேனுடைய அடி பாட்டம், அதாவது ஃபேன் மண்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்க, சென்டரில் இருக்கும். அதனுடைய அடிபாட்டம் இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பேரிங் இருக்கும். இது 6201 6200 இது இந்த சைஸில் தான் வருங்க. இது பேரிங் நல்லாயிருக்கு. லைட்டாக க்ரீஸ் மட்டும் வச்சுருக்கேன். பழைய ஃபேன் தான், ஆனால் நல்லா இருக்குன்னு வைங்களேன். ஓகேங்களா. அடிபாட்டம் கீழே அடியில் பார்த்திங்கன்னா ஒரு டிசைனும் இருக்குது. அடுத்து இது ஃபேனுடைய ஃபேன் கோருங்க. இது மேலுடைய மேல் கப்பு சேர்த்து டைட் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா மேலே அதுக்கு அடியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு பேரிங் இருக்கும். அது 6202 வரும் நம்பருங்க, பேரிங் நம்பரு. இப்போ பார்த்திங்கன்னா 6201 02 2 இருக்கும். அதுவாக பார்த்திங்கன்னா இந்த வைண்டிங் பார்த்திங்கன்னா எல்லாமே காப்பரில் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் முதல்ல எல்லாம் அலுமினியத்தில் வைண்டிங் வந்துட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா காப்பரில் வருது. இது ஃப்ரீயாக சுற்றணும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பேரிங் பிடிக்காமல் நல்லா ஃப்ரீயாக சுற்றுச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபேன் ஆர்ம்ஸ் ரேட்டிங் எடுக்காது, அதிகமாக எடுக்காது, சீக்கிரம் காயில் போகாது. இல்லைன்னா என்னன்னா காயில் சீக்கிரம் போயிடும். இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா, இது இப்போ நல்லா அந்த பேரிங் உள்ளே ஏறலை. மேல் கப்பில் லைட்டாக மெதுவாக தான் தட்டணும், ரொம்ப ஓவராக தட்டக்கூடாது. கீழே ஒரு கட்டையை வச்சுக்கணுங்க. கட்டையை வச்சு தட்டினோம்னா பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி நல்லா சுற்றி பார்த்துக்கணும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு அந்த காயிலுக்கு வெளியே வர ரிங்குங்க. இந்த ரிங் இருந்தால் மட்டும்தான் ஃபேன் ஓடும். ஓகேங்களா. இப்போ ரிங்கை ஃபிட் பண்ணிக்குவோம். ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இது சுத்தம் போது பார்த்திங்கன்னா, அதாவது உள்ளே இருக்கிற கோர் சுற்றாதுங்க. எப்போவுமே அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். வெளியே இருக்கிற அந்த அவுட்ரு ஃப்ரேம் இருக்குது பார்த்திங்களா, அதை ஃப்ளக்ஸு வெட்டி அதன் மூலமாக தான் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகி உங்களுக்கு ஃபேன் ஓடுறதுக்கு காரணமாக இருக்குது. பார்த்திங்கன்னா சுற்றி ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அவுட்ரு ஃப்ரேமில் அந்த உள்ளே இருக்கிற காயிலினுடைய கோர் முட்டக்கூடாதுங்க. முட்டாமல் இருந்தால் மட்டும்தான் ஃபேன் ஆர்ம்ஸ் ரேட்டிங் கம்மி எடுக்கும். ரெண்டாவது உராய்வுத்தன்மை எந்த இடத்துலையுமே இருக்கக்கூடாது. ஃப்ரீயாக சுற்றணுங்க. அப்போ தான் எந்த சவுண்டும் ஃபேனில் ஓடும்போது வராது. ஓகே. நல்லா சுற்றி பார்த்துக்கணுங்க. நல்லா சுற்றி பார்த்து அதுக்கப்புறம் போட்டோம்னா பிரச்சனை இல்லை. நம்ம ஏனோதானோன்னு போட்டோம்னா இப்போதைக்கு நம்ம செக் பண்ணுறப்ப நல்லா ஓடும். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே கொண்டு போய் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா ஓடாது. அதாவது ஒரு மாதம் ஓடும். ஒரு மாதம் ஓடனே மறுபடியும் காயில் போயிடும். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து லைட்டாக தட்டிக்குவோம். மெதுவாக தான் தட்டணும். ஓகேங்க. இப்போ தட்டியாச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று வரும். அது ஸ்ப்ரிங்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அடிபாட்டம் கப்பு பேரிங்கில் கரெக்டாக சீட்டிங் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சு லைட்டாக ஷேக்கிங் பண்ணிங்கனாவே போதும். மேல் கப்பும் கீழ் கப்பும் நல்லா ஒட்டுற மாதிரி கிட்ட போயிடணும். ஒரு 4 இன்ச் கேப் இருக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்குல்லங்க, அதாவது 3 ஸ்க்ரூ கொடுப்பாங்க ஃபேனுக்கு. அவுட்டரில் 3 ஸ்க்ரூ கீழ் பாட்டத்தையும் மேல் பாட்டத்தையும் டைட் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா ஸ்க்ரூ 3யுமே ஒரே லெவலில் டைட் வைக்கணுங்க. ஒன்றை ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு இன்னொன்று அடுத்து டைட் பண்ணுறது அப்படி பண்ணக்கூடாது. இது பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரூவையும் கரெக்டாக லெவலாக டைட் பண்ணோம்னா கரெக்டான பொசிஷனில் கரெக்டாக சீட்டிங் ஆகிக்கும். மேல் கப்பும் கீழ் கப்பும். அதாவது ஒரு பக்கம் நீங்கள் டைட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் டைட் பண்ணும்போது என்ன ஆகுனா, உள்ளே கோரும் அந்த அவுட்ரு ஃப்ரேம் ரிங் இருந்தது பார்த்திங்களா, அதுவும் உட்கார இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக சீட்டிங் ஆகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வச்சுக்கணுங்க. ஃபுல்லாக ஒரே இடத்துல டைட் வைக்கவே கூடாது. இந்த அளவுக்கு டைட் வைக்கிறோம். ஓகேங்களா. பாருங்கள், டைட் வச்சிட்டோம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக சுற்றணும். ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் ஹோல்டர் ப்ளஸ் அந்த ஒயரை டெர்மினல் ஜாயின் பண்ணுற இடம்.
கனெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் 3 டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணுறதுக்கோசரம் உள்ள லைன், அதாவது இபி லைன் உள்ளே போகிறதுக்கு. ஒன்று வந்து காமன், அதாவது கெப்பாசிட்டி லைனையும் இன்னொரு ஸ்டார்டிங் காயில் வைண்டிங்னு ஜாயின் பண்ணி ஒன்று கொடுக்குறக்கோசரம் ஒன்று. பார்த்திங்கன்னா ஹோல்டர் நம்ம டைட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க சின்னதாக. அடுத்தது கெப்பாசிட்டர் போடுறோம். இப்போ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள எப்படி வந்து கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக க்ளோஸ்அப்பில் போடுறேன். இது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா காமனில் கொடுப்போம். அதாவது காமன் ஒயர் ஸ்டார்டிங் காயிலும் ரன்னிங் காயிலும் காயிலினோட எண்டை வந்து எடுத்து பிளாக்கில் ஜாயின் பண்ணி, அதாவது பிளாக் ஒயர் தனியாக ஒரே இதில் ஜாயின் பண்ணி எடுத்து கொடுக்குறோம். அதில் ஃபேஸு கொடுப்போம். அடுத்து இன்னும் மீதி 2 லீட் இருக்கும். அந்த 2க்கும் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி லைன் கொடுப்போம். கெப்பாசிட்டி லைனில் வந்து 2ஐயும் கொடுத்து ஒன்றை வந்து அந்த உங்களுக்கு 3 டெர்மினல் காமிச்சிட்டலாங்க. மேலே வந்து பிளாக் கொடுத்துருவோம். சென்டரில் வந்து ஒரு டெர்மினலில் பாருங்கள், இப்போ பாருங்கள், மொத்தம் வந்து 3 டெர்மினல் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ மேலேயும் கீழே தான் ஃபேஸ் லைன் கொடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சும்மா ஒரு சின்ன டெஸ்ட் லேம்ப் ஒயரை யூஸ் பண்ணுறேன். சப்ளை ஃபேனுக்கு வந்து சப்ளை கொடுக்குறக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லீடு ஜாயின் பண்ணுறேன். இது வந்து ஃபேஸுங்க. செகண்ட் வந்து இது நியூட்ரல். இது வந்து பார்த்திங்கன்னா லூஸ் இல்லாமல் நல்லா கனெக்ட் பண்ணிக்கணும். நல்லா ஒயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கணும். நல்லா லூஸ் இல்லாமல் காயில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் நண்பர்களே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா லைன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஃபேனை வந்து நம்ம டச் பண்ணி தூக்கி செக் பண்ண முடியாதுங்க. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கட்டிங் லைனில் பிடிச்சி உங்களுக்கு வந்து தூக்கி ஃபேனை ஓட்டி காமிக்க போகிறேன். ஓகே, ஒயர் வந்து அதில் படாமல் நல்லா பிடிச்சிக்கணும். ஓகே, ஃபேனோட நண்பர்களே. சரி, ஓகேங்களே, இதே மூல பயனுள்ள தகவல்களே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.